வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 7ஆம் வகுப்பில் வந்து தமிழ் ஃபஸ்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் டேர்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல வந்து எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், சொலவடைகள், குற்றியலுகரம், குற்றியலிகரம். செகண்ட் லெசன் வந்து காடு அப்படியே நிற்கட்டும் மந்தமரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், நால்வகை குறுக்கங்கள், திருக்குறள். மூன்றாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல், பசுமன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து கப்பலோட்டிய தமிழர், வழக்கு, திருக்குறள். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 7.1 அமுது தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, செயலப்படுத்த அதனுடைய மையக்கருத்தை நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து பழந்தமிழகத்தில் வாழ்ந்த வள்ளல்கள் அவர்களுடைய வரலாற்றை இப்போ நம்ம அறிஞ்சுக்க போகிறோம். அடுத்து பேச்சு மொழி எழுத்து மொழியின் நுட்பங்களை அறிதல், சொலவடிகளில் பதிந்துள்ள சமூக உண்மைகளை கண்டறிதல், குற்றியலுகர குற்றியலிகர சொற்களை அடையாளம் கண்டு அதன் வகைகளை அறிதல். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. எங்கள் தமிழ். அடுத்து நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பு அறம் இதென கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் மூலம் அறிவும். இதுதான் நாமக்கல் கவிஞருடைய பாடல். நாமக்கல் கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதிவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பும் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இப்போ வந்து இந்த பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அருள் நெறி அறிவை தரலாகும், அதிவே தமிழன் குரலாகும். இது ஃபஸ்ட் லைனை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஞாபகம் வந்துடும், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்னா கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நிறையாக. ஏன்னா அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அந்த பாடலை பாடியவர் வந்து அது வந்து பாரதியார். இவர் என்ன பண்ணுறாரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு அப்படின்னு ஒரு பாட்டை பாடியிருப்பார். அதில் வந்து கொல்லா விரதம் தானே, அதாவது அஹிம்சையை தான் அதில் போற்றியிருப்பாங்க. அதுதான். ஸோ கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. இதை பார்த்தோம்னா இது காந்தியத்தோடைய, அவர் பொய் சொல்ல மாட்டார், காந்திய கொள்கையாக இதில் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நாமக்கல் கவிஞர் தான். எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அடுத்து அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அச்சம் இதில் இருக்காது. இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். வானொலின்னு ஞாபகவே நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்னு போட்டுக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும். விரதம்னா நோன்பு. இப்போ வந்து முஸ்லீம்ஸ்னால் நோன்பு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நாம் விரதம் இருப்போம்னு சொல்லுவோம். ஸோ குறிங்கிறது குறிக்கோள். பொழிகிறனா தருகின்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாடலின் பொருள். ஏற்கனவே இந்த பாடலின் பொருள் வந்துடும், அதனால் ஒன்றும் தேவையில்லை. அடுத்து வந்து நூல்வெளி ரொம்ப முக்கியம். இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் என்றும் இவர் அழைப்பாங்க. இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். இவர் நல்லா படம் கூட வரைவார், நல்லா டிராயிங் பண்ணுவார். ஏன்னா பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவருக்கு காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இவர் மாதிரியே இன்னொருத்தவருக்கு அரசவை கவிஞர் பட்டம் இருக்கும். அரசவர் கவிஞராக இருப்பார். யாருன்னு பார்த்தோம்னா கவிஞர் கண்ணதாசன் இருப்பார். இவர் வந்து முதல் அரசவை கவிஞர். இவர் வந்து மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி, இந்த பாடல்களை வந்து இவர் எழுதின பாடல் தான். இந்த பாட்டு என்ன, மேலே உள்ள எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாட்டை வந்து எந்த இதில் இருக்குன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற பாடலில் இருந்து எடுத்திருக்காங்க. நாமக்கல் கவிஞர் இந்த பாடலுடைய ஷார்ட்கட் என்னென்னா, இதில் வந்து இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் நடித்த படம் தான் மலைக்கல்லன் அப்படிங்கிறது வந்து. அப்போ வந்து மலைக்கல்லனில் வந்து மலையில் போய் எம்ஜிஆர் வந்து சங்கு எடுத்து அப்படி ஊதுறாருன்னு யோசிச்சுக்கோங்க. டே தம்பி, இது என்னோட கதைப்பா, ஏன் கதை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான் இதனுடைய ஷார்ட்கட்டு. மலைக்கல்லன் சங்கொலி, இது என்னோட கதை, அவ்வளோதான். அடுத்து வந்து
அவருடைய பாடல் கொடுத்துருக்காங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இது நாமக்கல் கவிஞருடைய உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெறும்போது அந்த போராட்டத்தில் வந்து இந்த பாடல் வந்து ஸ்பெஷலாக வந்து பாடியிருப்பாங்க. வழிநடை பாடலாக பாடுறதுக்காக இந்த பாடலை வந்து நாமக்கல் கவிஞர் வந்து எழுதியிருப்பார். சரி, அடுத்து வந்து நெறி என்னும் சொல்லின் பொருள். நெறினா வழி, ஓகேவா? நெறினா கொள்கை. அடுத்து குறள் ஆகும்னா குறள் கூட்டல் ஆகும். வானொலினா நம்மளுடைய வானொலி ஆவண வரும். எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் ஒரு மோனைச்சொற்கள், இதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்து வந்து இந்த குருவினா எப்போதுமே பார்த்துக்கோங்க. சிறுவினா அடுத்து பெரிய வினா பார்க்குறத விட குருவினா எப்போதுமே பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை அப்படின்னு கேட்குறப்ப இது முக்கியமான கேள்வியப்படலாம். சரி, தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகள் என்ன? அன்பும் அருமும் அவங்களுக்கு ஊக்கிவிடும், அச்சம் என்பதை அவங்கள்ட்ட இருந்து போக்கிவிடும், அவ்வளோதான். அப்புறம் வந்து பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, இதுவும் அவங்களுடைய பண்புகள் தான். சரி, அடுத்து பார்த்தோம்னா ஒன்றல்ல இரண்டல்ல அந்த பாட்டு. தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதே போல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் பாடல் தான் இது. இது ஒன்றும் கிடையாது. இது வள்ளல்களை பற்றின பாடலாக இப்போ நம்ம படிக்க போகிறோம்னு ஏற்கனவே முன்னுரையில் படிச்சிருந்தோம்ல, அதுதான். இது வந்து உடுமலை நாராயண கவி. இந்த குரூப் 4 வந்து 2024 நடந்த இந்த குரூப் 4 வந்து கிட்டத்தட்ட உடுமலை நாராயண கவியோடைய அந்த பேரான பகுத்தறிவி கவியராயர் அதுவே 2 இடத்துல கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இவர் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் திருநாட்டில் தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும் செங்கனியும் புன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டுத்தொகை வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கு இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலெனும் புகழ் படைத்த உபகாரி கவிச்சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இது வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சுன்னா ஒன்றல்ல இரண்டல்லனாவே அது உடுமலை நாராயண கவின்னு பார்த்துருவீங்க. அடுத்து வந்து தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்து 2 தடவை படித்தா இது ஞாபகம் வந்துடும், ஓகேவா? ஸோ 2 தடவை ரீட் பண்ணுறேன். தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம். அடுத்து வந்து பகை வென்ற திறன்பாடும் பரணி வகை, அப்புறம் 8 தொகை அந்த களம்பகங்கள் இப்படி வந்துச்சுனால அது வந்து உடுமலை நாராயண கவியோடைய பாடல்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். அடுத்து ஒப்புமைனா இணை, அதாவது கம்பேரிசன் சொல்லுவாங்களா அது இங்கிலீஷில். ஸோ அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். சரி, ஒரு தடவை பாடலின் பொருளையும் ஒரு தடவை வாசிடலாம். தமிழ்நாட்டின் பெருமைகளில் கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமலும் சுயமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டில் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது தான் பரணி இலக்கியம். இது எதை சொல்லணும்னா பன்னிரு பாட்டியல் எதை சொல்லுவாங்க. பரணி இலக்கியத்தை பற்றி சொல்கிறது வந்து பன்னிரு பாட்டிகளை தான் சொல்லுவாங்க. பகை வென்ற வீரருக்கு பாடுவது வந்து பரணி. அதோடு இசைப்பாடல் பரிபாடலும் களம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகள் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பல இருக்குது. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. அப்போ இது வந்து வேல்பாரி தெரியும். அடுத்து புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யாருன்னு கேட்டால் குமணவள்ளல். இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். அடுத்த பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். தமது பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். இப்போ இந்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது.
நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இப்படி கூட கேட்பாங்க கொஸ்டின். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவின்னு போடணும். ஓகே, அவருடைய ஒரு பாடல் தான் இங்கே நம்ம கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல பிரிச்சோம்னா 2 கூட்டல் அல்ல. என்ன? தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத, இது சேர்த்துட்டோம்னா ஒப்புமை இல்லாத இங்கே இருக்கு, ஈனாவில் இருக்குது. அடுத்து, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை கவிஞர் எவ்வாறு கூறுகிறார்? சரி, இதெல்லாம் ஓகே, சின்ன சின்ன கொஸ்டின் தான். திருக்குறளில் குருவினா படிங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அடுத்து, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என 2 கூறுகளை கொண்டது. நம்ம பேசுகிறோம், எழுதுகிற 2 கூறும். இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை பாரிஞ்சுக்கிறோம். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி. ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லைனா மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. உண்மைதான். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்கு தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இது கரெக்ட். வாயினால் பேசப்பட்டு பிறரால் உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை. முதல் நிலை. அடுத்து, கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எழுத்து மொழியாகும். இவ்வாறு எழுதப்படுவதும் கேட்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. ஃபஸ்ட்டு பேசுவதும் கேட்குறதும். ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை கேட்கும், அப்புறம் பேசும். அதுதான் முதல் நிலை. அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போய் எழுத படிக்க கற்றுக்குருவோம். இது 2ஆம் நிலை. அடுத்து, நேரில் காண இல்லாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி தான் உதவுது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. அதே சமயத்தில் உலகின் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே இருக்கிறது. இப்போ குறவர்கள் பேசும் இந்த குறவர் குறத்திகள் அவங்க பேசுகிற மொழிகள்னால் இன்னும் பேச்சு மொழியாக தான் இருக்குது. அவங்க இன்னும் எழுத்து மொழியாகலை. அடுத்து சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் இப்போ இந்த நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன படிப்போம், அதில் உள்ள எழுத்துக்கள் அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களை மட்டும்தான் இருக்குது. அதை நம்மளால் வாசிக்கவோ பேசவோ முடியலை. அது எழுத்தாக மட்டும்தான் இருக்குது. ஸோ சில மொழிகள் பேசுகிறாங்க, ஆனால் எழுத்துல மொழியாக கிடையாது. சில இதில் எழுத்து மொழி இருக்குது, ஆனால் பேச்சு மொழியாக அது இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் தான் பேச்சு எழுத்து 2மே இருக்குது. அடுத்து, பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். இப்போ மொழியின் உயிர் நாடி எதுன்னு கேட்டால் பேச்சு மொழி தான். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. அது அந்த கருத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தும். அதுதான் அதனுடைய நோக்கமே. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். பேச்சு மொழி அப்படிங்கிறது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஓகேவா? ஸோ மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்குறது நம்ம பேசுகிற மொழி தான் மொழியினுடைய உயிர் நாடியே. நம்ம சும்மா எழுதிட்டு போகிறது மொழியாக இருந்தாலும், அது ஒரு எழுத்து மொழியாக இருந்தாலும், ஆனால் மொழிக்கு உயிர் நாடின்னு பார்த்தோம்னா அது பேசுகிறதுக்கு தான் முதல்ல அதுக்கு பயன்பாட்டுக்கே வந்துச்சு. ஸோ பேச்சு மொழி தான் மொழியினுடைய உயிர் நாடி. உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஆமாம், அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டதாக இருக்கும். கருத்தை வெளிப்படையாக கொண்டிருக்கும். பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவர்களுடைய உடல் மொழி, நம்ம பேசும்போது ஏற்ற இறக்கமாக பேசுவோம். இதெல்லாம் அந்த பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள். அடுத்து, பேச்சு மொழி பொருள் வேறுபாடு. அப்போ பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக இது தேவைப்படாது இந்த இது. அடுத்து கீழே பார்ப்போம். கீழே என்னென்னா, சொல்ல
நம்ம ஏற்று இறக்கத்தோடு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த வந்து மேடையில் பேசுகிறவங்க கூட ஏற்று இறக்கமாக பேசும்போது சிறப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்று இறக்கத்தோடு பேசுவோம். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இந்த மாதிரி வந்து ஏற்று இறக்கத்தோடு பேசுவாங்க சில இது வந்து. அப்படி பேசுகிறத வந்து நன்னூலில் என்ன சொல்கிறாங்க, இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் தன்மை. இப்போ வந்து நீ எதை பார்த்தாய் அப்படின்னு சொல்கிறப்ப என்னும் வினாவுக்கு விடையாக அமையும் பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ வந்து பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். அப்போ வந்து சரி, இதை நம்ம ரீட் பண்ணிடுவோம். ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். அதாவது நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது, யாரா பறவையை பார்த்தது அப்படின்னு கேட்குறப்ப நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு வரும். அதே சமயத்தில் பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது நான் வந்து ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பறவைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது நீ எதை பார்த்தே அப்படிங்கிற வினாவுக்கு விடையாக அமையும். அந்த ஒரே சொல்லு தான், நான் பறவையை பார்த்தேன். இந்த சொல்ல நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதும் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் பறவையை பார்த்தேன், நீ பார்த்தியா பார்க்கல அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது ஆமாம் நான் பார்த்தேன் நீ அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு எழுத்துக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது எந்தெந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு வினாவுக்கேற்ற விடையாக அது மாறுது. இதை நன்னூல் சொல்கிறாரு, இவ்வாறு சொல்லி ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது வந்து நன்னூலில் இது சொல்கிறாங்க. எடுத்தல்னா எந்திரிக்கிறது, படுத்தல்னா திருப்பி படுத்துக்கிறது. ஸோ வந்து ஏற்றம் இறக்கம் இப்படி வருதுன்னு வச்சுக்கிறோம். இப்படி வந்துச்சுன்னா நன்னூல், நல்ல நூல். அடுத்து இந்த தெரிந்து தெளிவோம்ல, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு, நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, அதாவது பேசுகிறதையும் கேட்குறது தான் உண்மையான மொழி. அடுத்து மூவ் பண்ணி போகிறாங்க. அடுத்து என்ன மூவ் பண்ணி போகிறாங்க, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். அடுத்து நம்ம மூவ் பண்ணி போகிறது வந்து நம்ம நினைக்கணும், கனவு காணணும். அப்துல் கலாம் ஐயா சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணி போகணும். அதான் மூவா, ஓகேவா? மூவ் வரதராசனார் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. அடுத்த வட்டார மொழி, இது பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து கிளைமொழி. கிளைமொழிங்கிறது ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இணையான தொடர்பு குறையும் போது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். அப்படி பிரிஞ்சு உருவாகிற மொழியை தான் கிளைமொழின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இப்போ தமிழுடைய கிளைமொழி மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி திராவிட மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து செல்றது தான். அது கிளை, அதாவது பிரான்ச்சஸாக கிளை மொழியாக போகுது. அடுத்து வந்து எழுத்து மொழியில் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம்ங்கிறது வந்து எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நாம் இன்றும் அதனை படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப இன்றும் சொற்கள் சிதைவதில்லை. ஆமாம், இப்போ வந்து பேச்சு மொழியில் வந்து சிதைவு உண்டு, ஆனால் வந்து எழுத்து மொழியில் சிதைவு கிடையாது. அன்னைக்கு எப்படி எழுதணுமோ அதே தான் இன்றைக்கி எழுதுகிறோம். ஆனால் முன்னாடி வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் மாறுபடும் வரி வடிவத்தில். இப்போ வந்து அண்ணான்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அண்ணாங்கிறது வந்து வித்தியாசம் எழுதுனாங்க. இப்போ வந்து அண்ணாங்கிறது வேறு மாதிரி எழுதுகிறாங்க. அண்ணா காலை என்று எழுதியதற்கு இந்த காலத்தில் என்னுடைய என் பேரண்ட்ஸ் கூட இந்த அண்ணா, இந்த காலையில் வர லை இதெல்லாம் எழுதி நான் பார்த்துருக்கேன்.
இப்போ உள்ள நம்மளுடைய காலகட்டத்தில் வந்து நான் இப்போ பார்க்கல. அண்ணா காலை என்று இப்படி இப்போ இந்த துணைக்கால் போட்டு நம்ம எழுத ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா பெரியார் கொண்டு வந்திருப்பார் இந்த எழுத்து சீர்திருத்தம் எல்லாம். அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கணும், எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பேச்சு மொழி நம்ம உலகத்தில் வந்து பேசுகிறது வந்து பேச்சு வழக்கு, பேசுகிறது வந்து உலக வழக்கு. இலக்கிய வழக்குன்னா இலக்கியத்தை நம்ம எழுதி வச்சுருப்போம். ஸோ எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம், நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம். சாப்பிட்டியா அவ்வளோதான். இது நம்ம ஒழுங்காக சுருக்கிப்போம். ஆனால் நம்ம எழுதும்போது நன்றாக சாப்பிட்டாயா, நன்றாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லெட்டர் எழுதும்போது அப்படி எழுதுவோம், கடிதம் எழுதும்போது அப்படி எழுதுவோம். ஸோ நல்லா சாப்பிட்டான். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு வந்து அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் சுருக்கி சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் எழுதும்போது லெட்டரில் எழுதும்போது நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு எழுதுவோம். ஸோ வந்து பேச்சு மொழி குறுகி பேசுவோம், ஆனால் எழுத்து மொழி கொஞ்சம் சரியாக விரிவாகவே எழுதுவோம். அடுத்து பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையில் பொருளின்றி பேசுவதும் உண்டு. இப்போ வந்து நம்ம வீட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆனால் எழுத்து முறையில் அப்படி எழுத மாட்டோம் நம்ம. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி கருத்தை வந்து எளிமையாக உணர்த்துவது எதுன்னு பார்த்தோம்னா அது பேச்சு மொழி தான். உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து எழுத்து மொழியில் அது இருக்க வாய்ப்பே கிடையாது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இங்கிலீஷ் வேர்டையும் ரைட்டாக வாசிச்சுக்கோங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து இதை நான் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டிக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னா டிக்ளாசிக் லாங்குவேஜ்னால் இரட்டை வழக்கு. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் தான் இந்த உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இரட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னா எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்கிறது யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர். அடுத்து எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் திருத்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடைகளை தான் இந்த எழுத்து மொழி நடைபெறுகிறது. சரி, வேறு எதுவும் இதில் தேவைப்படாது. அடுத்து கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையில் குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலை வந்து பிற மொழிகள் மூலம் அறிமுகமாகின்றன. பிற மொழிகள் வந்து அறிமுகமாகின்றன. பேச்சு மொழியில் வந்து எழுத்துக்களை மாறி ஒழிப்பதும் உண்டு. அப்படிங்கிறத வந்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இலை அப்படின்னு சொல்லுவோமா, இலையை பறித்து போடு, இலை பறித்து தாங்க, இலையை பறித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஈங்கிறத வந்து ஏன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி ஊங்கிறத வந்து ஓ அப்படிங்கிறதையும் நம்ம மாற்றி இதுன்றோம். உலகம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம மேக்சிமம் வந்து அந்த உலகத்திலேயே நீ தாண்டா ரொம்ப நல்லவன்னு சொல்லுவோம். ஸோ உலகம்னு சொல்லுவோம். ஸோ ஓன்னு தான் அதிகமாக சொல்கிறோம். பேச்சு மொழிக்கும் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. எனவே தமிழையும் இரட்டை வழக்கு மொழி என்பர். ஸோ தமிழ் இரட்டை வழக்கு மொழியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், தமிழ் வந்து இரட்டை வழக்கு மொழி தான். மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி பயன்பட்டு வந்தது, ஆனால் இப்போ கிடையாது. இப்போ நம்ம பேசுகிறது மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ வந்து பாரதிதாசனுடைய ஒரு முக்கியமான பாடல், இது கண்டிப்பாக எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவிருத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும்.
எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும். தமிழ்நூல்னாவே தமிழை பற்றி அதிகமாக தமிழ் மொழிக்கு உரியவர்னு பார்த்தாவே அது வந்து பாவேந்தர பாரதிதாசர் தான். அவர் வந்து ஒரு தமிழ் மொழி புலவர், ரொம்ப தமிழ் மொழி மேலே பற்று உள்ளவர் அவர். அப்போ வந்து எளிய நடையில் தமிழ் நூல் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து பாரதியார் வந்து எளிய நடையில் வந்து தமிழ் நூல் எழுத ஆரம்பிப்பார். ஸோ அதே மாதிரி நீங்களும் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் வந்து புதிதாக புதுசாக இலக்கணம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து சயின்ஸில் வர்ற புது புது வார்த்தைகளுக்கு வந்து நாம் வந்து புதுசாக வந்து பெயர் கண்டுபிடிச்சி அதை வந்து அட்டைப்படத்தோடு போடுங்கன்னு சொல்கிறவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் தான் அட்டைப்படத்தோடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும்னு சொல்கிறாரு. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொழியின் முதல்நிலை பேசுதல், நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கேட்டல் ஆகியனவாகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை பேச்சு மொழி என்ன சொல்கிறாங்கன்னா உலக வழக்கு என்றும் கூறுவர். மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறதா? பேச்சு மொழி வந்து காலத்திற்கேற்ப மாறும். இப்போ கூட யாத்திசை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து மொழி வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாம் பேசுகிறது மாதிரியே இருக்காது. அது பழங்கால தமிழ் பேச்சு மொழியாக இருந்துச்சு. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். ஆமாம். பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி. உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது வந்து எழுத்து மொழியில் பேச்சு மொழி தான் உடனடி செயல்பாட்டிற்கு உதவும். எழுத்து மொழியின் உடல் மொழிக்கு அதிக வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு அதிகம்னா கிடையாது. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். ஆமாம். தமிழ் மொழியின் இரு வடிவங்கள் யாருன்னா பேச்சு மொழி, எழுத்து மொழி. பேச்சு மொழி என்றாலே பேசப்படுவது. வட்டார மொழி இது வந்து தேவையில்லை. அடுத்து சொலவடைகள். இதில் உள்ள அந்த முக்கியமான சொலவடைகள் எல்லாம் ரீட் பண்ணிக்கிறலாம். ஏன்னா வந்து இதனுடைய பாதி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது முன் பாதியை கொடுத்துட்றாங்க, ரெண்டாவது பாதி என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ புண்ணுக்கு மருந்து போட முடியும் அப்படிங்கிறத போட்டுட்டு ரெண்டாவது லைன் வந்து எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இன்னொரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இதனுடைய மொத்தம் இதில் இருக்கிற மொத்தம் இதையும் ஒருத்தர் ரீட் பண்ணிடுவோம். அதுக்குமேலே எதுவும் தேவைப்படாது. புண்ணுக்கு மருந்து போட முடியும். இதை நீங்கள் ரீட் பண்ணாலே இதுக்கான அர்த்தமும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா. அடுத்து அணை உடஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை. இது வந்து ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்களா, அது சென்ம பகை. எறும்பு ஊற கல்லும் தேயும். அடுத்து வந்து உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விட போகும். அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. நினச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஓட்டம் பிடிக்கிறான். அதாவது எந்த வேலையும் செய்யாமல் நினச்சதுன்னா ஓடி போயிட்டாமன். குடல் கூழுக்கு அளவு தான், கொண்ட பூவுக்கு அளவு தான். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா. ஆயிரங்கால நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும். அந்த ஒட்டுமொத்த காலத்து 1000 கால நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி இருந்தால் போதும், அந்த ஒட்டுமொத்த நெல்லையும் வீணாக்கிடும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா. கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். ஆள் கூடுனா மட்டும் பாம்பு சாகுமா. நம்ம ஏதாவது வேலை செஞ்சாதான் அது சரியாக நடக்கும். கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். காவடியோடைய பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா. அவ்வப்பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுதுபோக்குறதுல தான் இந்த அவப்பொழுதுன்னு சொல்லுவாங்க. தவப்பொழுது நல்லதும்பாங்க. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசியாகுமா. இது தேவையில்லாத வேலை. நம்ம பாடி குத்தினாலும் பதறி என்றைக்குமே அரிசி ஆகுது. பதறுங்கிறது வந்து இந்த அரிசியோடைய உண்மையை தான் பதறுன்னு சொல்லுவாங்க.
அது எப்படின்னா பதருங்கிறது வந்து உள்ளக்க வந்து நெல்லே இருக்காது, ஆனால் அந்த அரிசி மணிலேருந்து வருது, அந்த அந்த நெல்லே வராது, நெல்லில் வெறும் உமி மட்டும்தான் அந்த அரிசி இதில் இருக்கும். அதிர அடித்தா உதிர விளையும், குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி அகழியில் விழுந்த முதலிக்கு அதிவே சொல்லியிருக்காங்க. அகழின்னா கோட்டையை சுற்றி இருக்கிற அந்த நீர்நிலையை அகழின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் பிரியை கண்ட மாதிரி அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை, தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்ட ஆள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அள்ளுகிறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கவே கூடாதான். அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடம் தான் வழிதான். நல்லா இருக்கு சொலவடைகள். அடுத்து வந்து குற்றியலுகரம் குற்றியலிகரம். சரி, ரொம்ப பேசிக்கானதாக இருக்கும். ஸோ பேசிக்கானதுனால தான் அப்படியே வாசிக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு 2 வகைப்படும். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். அது முதல் எழுத்து சார்பெழுத்து, உயிர்மெய் 12, மெய்யெழுத்து 18 தான் இதனுடைய முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். முதல்ல கேட்டுக்குங்க, தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். அது வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா தான் 10. அது உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கள் ஒன்றான இந்த குற்றியலுகரம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். குற்றியலுகரத்தில் முதல்ல வந்து உகரம் அப்படிங்கிறதுனா ஓகேவா, குற்றியலுகரம்னு சொல்லிட்டாங்க. ஊங்கிறது ஒரு மாத்திரை, அதாவது அது குறில் எழுத்துங்கிறதுனால ஊக்கு ஒரு மாத்திரை. அப்போ அது குறுகி ஒழிக்க போகுதுன்னா அதுக்கு பாதி என்ன, அரை மாத்திரை. அப்போ குற்றியலுகரத்துக்கு எத்தனை மாத்திரை அளவுன்னு கேட்டால் அரை மாத்திரைன்னு சொல்லணும். அதுக்கு வர்றது என்னென்ன வரும்னா கு, சு, டு, து, பு, ட்ரு. அதாவது கசட தபரை இருக்குல்ல, அந்த கசட தபரில் இதை போட்டுற வேண்டியதான். ஊ சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து குசுடு துப்புரும். இப்போ வந்து இந்த குற்றியலுகரம் வந்து ஒரு 6 வகைப்படும். அது என்னென்னா நெடில் தொடர் குற்றியல்கரம், ஆயுத தொடர் குற்றியல்கரம், உயிர் தொடர் குற்றியல்கரம், வன்தொடர் குற்றியல்கரம், மின்தொடர் குற்றியல்கரம், இடைத்தொடர் குற்றியல்கரம். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, காசு, இது வந்து நெடில் தொடர் குற்றியல்கரம். இது வந்து 2 எழுத்தாக தான் வரும், ஒரே ஒரு நெடில் எழுத்து அப்புறம் குசுடு துப்புரோவில் ஒரு வார்த்தை. இது வந்துச்சுன்னா 2 எழுத்தாக வந்துச்சுன்னா இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா குற்றியலுகரத்தில் நெடில் தொடர் குற்றியலுகரம். நடுவில் வந்து குசுடு துப்புரு வந்து நடுவில் வந்து ஆயுதம் வந்துச்சுன்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம். இதில் வந்து உயிர்மெய் எழுத்து வருது, அப்போ இது வந்து உயிர் எழுத்துக்கு சேர்த்து வரும். அதாவது பா யாரு இப்படி இருக்கா, இதுக்கு இடையில வந்து உயிர் எழுத்தாந்த இ கூட்டல் ஆ வரும்போது ஆ வருதா அதில், அப்போ அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம்னு இதை கன்சிடர் பண்ணிக்கிறணும். அடுத்து பாட்டு, அப்போ வந்து இட்டு இருக்கா, அது வந்து கசட தபரில் வர்ற டா வந்து அதில் இருக்குது, இட்டு இருக்குது. அப்போ இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். இந்த இருக்கிறதுனால இது வந்து மென்தொடர் குற்றியலுகரம், எரள வளல இடைத்தொடர் குற்றியலுகரம், இப்படித்தான் வரும். அதே சமயத்தில் ஒரு வேளை காசு அப்படிங்கிறதுக்கு பதிலாக பசு அப்படின்னு இருக்குன்னு 2 எழுத்து தான். 2 எழுத்தில் ஒன்று நெடில் எழுத்தாவே இருந்து அடுத்து குசுடு துப்புரு வந்துச்சுன்னா தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதே சமயத்தில் ஒரு குறியிலும் குசுடு துப்புரும் வந்துச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம், அதில் வந்து முழுமையாக ஒழிக்கும். இப்போ பசு அப்படிங்கிற வார்த்தையில் அந்த சு வந்து அதனுடைய உகரம் வந்து முழுமையாகவே ஒழிக்கும், அதாவது முற்றியலுகரம் முழுமையாகவே அதில் ஒழிக்கும். அதை தவிர்த்து குசுடு துப்புரு தவிர்த்து மற்ற டூ வருது பார்த்தீங்களா, அதுவும் வந்து முற்றியலுகர் தான். அதனுடைய ஊ எழுத்துக்களும் முழுமையாகவே அந்த ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும். அந்த ஊனாவுக்குரிய ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாகவே ஒழிக்கும், அதனால அது முற்றியலுகரம். இப்போ வந்து அடுத்து பார்த்தோம்னா தமிழ், இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய சாரியைகளை பயன்படுத்திக்கிறாங்க. குறில் எழுத்துக்களை குறிக்க அகரம், இகரம், உகரம். அதே இது நெடில் எழுத்துக்களை பயன்படுத்த ஐகான், ஔகான். குறில் நெடில் 2ஐயுமே பயன்படுத்துறதுக்கு வந்து மகரம், மாகாரம், மகரம், ஏகாரம்,
ஐகாரம், ஔகாரம், இது வந்து நெடில் குறில் 2 எழுத்தையுமே குறிக்கிறதுக்கு காரம். ஆயுத எழுத்து குறிக்க அக்கேனம். இது நமக்கு தெரியும். நான் சொன்னதை இந்த குற்றியலுகரத்தின் வகைகளில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கிறதுனா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து குற்றியலுகர சொற்களில் நம்ம பார்த்தோம். இந்த குசுடு துபுரு இதெல்லாம் சொன்னோம்ல, இதை வந்து எரள வளல அப்படிங்கிற இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் 2 கான்செப்ட் முக்கியமாக வரும். ஓகேவா? 2 வந்து எக்ஸெப்ஷன் வரும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கூற்று காரணங்களில் இது கேட்கலாம். ஓகேவா? இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி நெடுல் தொடர் குற்றியலுகரமா, ஆயுத தொடர் குற்றியலுகரமா, வன்தொடர் குற்றியலுகரமா, மென்தொடர் குற்றியலுகரத்துலேயும் இது வராது. இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் தான் 2 எக்ஸெப்ஷனும் வரும். என்னென்னு பார்த்தோம்னா இவ்வு அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் கிடையாது. வேறு இதில் குற்றியலுகர சொற்கள் கிடையாதுன்னா சு டு ரு, சுடுசோறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த சூடு ரூக்கு இடையில் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இடைத்தொடர் குற்றியலுகரம் சுடுசோறுக்கு கிடையாது. சுடுசோறு இடையில வந்தால் கிடையாது. ஃபஸ்ட்டில் வந்தால் தான் சுடுசோறு இருக்கும். இடையில வந்தால் நமக்கு சுடுசோறு கிடையாதுன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இவ்வளையும் கிடையாது. அடுத்து குற்றியலிகரம். குற்றியலிகரத்தில் 2 ஞாபகம் வச்சா போதும். கொக்கு யாதைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மியா, கேள்மியா, சென்மியா, அவ்வளோதான். 2 கான்செப்ட் தான். இப்போ வந்து கொக்கு கூட்டல் யாது, இந்த வருமொழியில் வந்து நிலைமொழியில் வந்து கொக்கு குசுடு துபுரி ஏதாவது இருக்கணும். வருமொழியில் யகரம் இருக்கணும், யா இருக்கணும். இப்படி வந்துச்சுன்னா கொக்கு யாதுக்கு கொக்கி யாதுன்னு மாறும். இந்த கீ இருக்கு பார்த்தீங்களா, கூட்டல் ஈ, அந்த இகரம் தான் இகரத்துக்கான மாத்திரை எவ்வளோ 1, அது குறைந்து ஒழிக்குமா. அப்படி குறைந்து ஒழிஞ்சுன்னா கொக்கி அது வந்து அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும். இதுதான் வந்து குற்றியலிகரம். ஓகேவா? அப்போ 2வது வந்து மியா. அப்போ வந்து என்னங்க வச்சுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு கொக்கு, 2வது மியா. கேன்மியா, சென்மியான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கேல் கூட்டல் மியா சேர்ந்துச்சுன்னா கேன்மியான்னு வரும். செல் கூட்டல் மியா சென்மியான்னு வரும். அப்போ இந்த இடத்துல மீங்கிறது வந்து பார்த்தீங்களா, இம்மு கூட்டல் ஈ, அந்த மீல உள்ள ஈ தான் இந்த இடத்துல குறைந்து ஒழிக்குது. அந்த ஈங்கிறது 1 மாத்திரை அளவில் இருந்தும் அரை மாத்திரை அளவாக ஒழிக்குதான். குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இலக்கியங்களில் மட்டும்தான் இந்த குற்றியலிகரம் இருக்குது. வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா திணை. திணை எத்தனை வகைப்படும் கேட்டோம்னா உயர்திணை, அக்ரிணைன்னு திணை 2 வகைப்படும் சொல்லுங்க. மனுஷனை தவிர்த்து மற்ற எல்லாமே அக்ரிணை தான். 6 அறிவுடைய மனிதன் மட்டும்தான் உயர்திணை, மற்ற எல்லாமே அக்ரிணை தான். அது வந்து ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், விலங்குகள், பறவைகள், சேரு, நாற்காலி எதுவாக இருந்தாலும் அது அக்ரிணை தான். மரம் எதுவாக இருந்தாலும் அக்ரிணை தான். அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து வந்து கலைச்சொல் அறிவோம். ஊடகம். ஊடகம்னா மீடியா. மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். அடுத்து ஒளியியல். ஒளியியல்னா ஃபோனாலஜி. இதழியல்னா ஜேர்னலிசம் தான் இதழியல். ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறாங்களோ, ஜேர்னலிசம்ங்கிறது இதழியல். பருவ இதழ்னா மேகசினை பருவ இதழ்னு சொல்லுவாங்க. பொம்மலாட்டம்னா பப்பர்த்தி. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. இது வித்தியாசமாக இருக்குது. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. உரையாடல்னா டயலாக். அடுத்து இயல் 2 அடுத்த இதில் பார்ப்போமா? சரி, எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு பார்த்தோம்னா சரி 1/2 மணி நேரம் பார்த்துடலாம். இயல் 2 பார்த்துடலாம். இயல் 2 ஓகே. இயல் 2 பார்ட் 2 பார்க்கலாம்.